هلا مرحبا بكم جميعا. اليوم لكم فرصة ذهبية، هو الحضور في درس العربي آنلاين بلاش. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லவோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்ட்ட நான் பிரார்த்தனை பண்றேன். இன்னைக்கு உங்கள யாரு இந்த லெசன்ல வரக்கூடிய 6 கொஸ்டினுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்களோ நம்மளுடைய அரபிக் கிளாஸ்ல வந்துட்டு ஃப்ரீ என்ட்ரி வந்து நீங்க வின் பண்ணலாம். உங்களை யாரு கரெக்டா ஆன்சர் பண்றீங்க, யார் வின் பண்றாங்க அப்படிங்கறத எண்ட் ஆஃப் த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த வீடியோ ஜஸ்ட் ஒரு பிரீஃப், நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு லெசன்ல அப்படின்னு சொன்னா பொசசிவ் ப்ரோனவுன். பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொன்னா உடைமை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். வாங்க இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப லேட் பண்ணாம லெசனுக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பொசசிவ் ப்ரோனவுன்னா என்ன, உடைமை சொற்கள்னா என்னங்கிறத நம்ம லைட்டா பார்க்கலாம். உடைமை சொற்கள் அப்படின்னு சொன்னா என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உரிமையா சொல்லுவோம் இல்லையா, இது உன்னுடையது இல்ல இது அவனுடையது, இதெல்லாம் உடையதுன்னு சொல்றதெல்லாம் உடைமை சொற்கள், பொசசிவ் ப்ரோனவுன் சொல்லுவாங்க. இது அரபிக்ல எப்படி சொல்லுவாங்க, அத்தமாயிர் அல் மில்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தமாயிர் அப்படின்னு சொன்னா ப்ரொனவுனுக்கு சொல்லக்கூடியது, அல் மில்கியா அப்படின்னு சொன்னா உடைமைக்கு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, அத்தமாயிர் அல் மில்கியா. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் பார்க்கலாம். இப்போ என்னுடையது ஃபர்ஸ்ட் பர்சன்ல யார் யார் இருக்கிறா, இப்போ நான் ஒரு ஆளா இருந்தா ஒண்ணு, இல்ல 2 பேருக்கு மேற்கொண்டு இருந்தோம்னா பன்மை. இது மட்டும் தான், 2 தான். சோ ஒரு ஆளா இருக்கும்போது நான் எப்படி கன்வே பண்றது, கிதாபுன் புத்தகம். ஓகேங்களா, கிதாபுன் இது என்னுடையது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு லாஸ்ட்ல ஒரே ஒரு எழுத்து மட்டும் சேர்த்தா போதும், அதே வார்த்தையில என்னுடையது ஆயிரும். தமிழ்ல வந்து 2 வார்த்தையே வரும் இல்லையா, என்னுடைய புத்தகம் அப்படின்னு. ஆனா அரபிக்ல அதே வார்த்தையில லாஸ்ட்ல ஒரு எழுத்துல சேர்க்கறதுனால வந்துட்டு உடைமை சொல்ல வந்துட்டு அதுலயே சேர்ந்துடும். கிதாபுன்ல வந்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு ஈ சேர்க்கணும். என்ன சேர்க்கணும், ஈ சேர்த்தோம்னு சொன்னா என்னுடையதாயிரும். கிதா பி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஈ சேர்த்ததுக்கு அப்புறம் கிதா பி, கிதாபி அப்படி சொன்னா என்னுடைய புத்தகம். ஓகேங்களா, அவ்வளவுதான் சிம்பிளா. இப்போ வந்துட்டு என்னுடைய கார் அப்படி செய்யாரத்தம்னா கார், இது என்னுடையதுன்னா செய்யாரதி, அவ்வளவுதான் சிம்பிள். இப்போ எங்களுடையதை பார்க்கலாம். நாங்க 2 பேர் இருக்கிறோம், இல்ல 2க்கு அதிகமான பேர் இருக்கிறோம், அப்ப எப்படி கன்வே பண்றது, அப்ப ஈ கிடையாது நா, என்ன சேர்க்கணும், நூன் அலிஃப் நா. கிதாபுன் கிதாபுனா எங்களுடைய புத்தகம், கிதாபுனா நான் சேர்க்கணும் லாஸ்ட்ல. ஓகேங்களா, இது கார், செய்யாரத்துனா எங்களுடைய கார், செய்யாரத்துனா எங்களுடைய கார், அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம வந்துட்டு கவர் பண்ணிட்டோம். ஈ சேர்த்தா ஒருமைக்கு, நான் சேர்த்தா பன்மைக்கு. ஓகே, இப்ப செகண்ட் பர்சன் ஆப்போசிட்ல எனக்கு நேரா நீங்க இருக்கிறீங்க. இவங்கள வந்துட்டு ஆப்போசிட் பர்சன்ல 4 இருக்குது. ஒண்ணு ஆண்பால் ஒருமையில, ஆண்பால் ஏதாவது பன்மையில ப்ளூரல்ல வேற, அதே போல பெண்பாலினுடைய பன்மை. 4 உடைமை சொற்கள், அந்த 4 வார்த்தை மட்டும் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஆண்பாலுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஆள் இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய புத்தகம், ஒரு ஆணை பார்த்து நான் சொல்ல போறேன் அப்படின்னா கிதா புக்க, லாஸ்ட்ல என்ன சேர்க்கணும், க சேர்க்கணும், காஃப் ஃபத்ஹா, கிதா புக்க. இது நீங்க வந்துட்டு 3 பேர் கொண்ட குழுவா இருக்கிறீங்களா, அதுக்கு அதிகமா இருக்கிறீங்க அப்படிங்கும் போது கும் சேர்க்கணும், கிதா புக்கும் உங்களுடைய புத்தகம், கிதா புக்கும். கிதா புக்கனா உன்னுடைய, ஒரே ஒரு ஆணை பார்த்து, இல்ல பல பேர், ஒரு 3க்கு அதிகமான பேரை வந்து நம்ம பார்த்து சொல்லும் போது கிதா புக்கும். ஓகேங்களா, ஒரு பெண்ணை பார்த்து நம்ம சொல்ல போறோம், இது உன்னுடைய புத்தகம் அப்படிங்கும் போது கிதா புக்கி, கீ சேர்க்கணும். பெண்ணுக்கு என்ன சேர்க்கணும், கி, கிதா புக்கி. ஓகே, 3 பேர் கொண்ட பெண் குழுவா நீங்க இருக்கிறீங்க, இல்ல 3க்கு அதிகமான பேரா இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல கிதா புக்குன்ன உங்களுடைய புத்தகம் அப்படிங்கிறது பெண்பாலை பார்த்து 4 வார்த்தை லேர்ன் பண்ணியிருக்கோம். செகண்ட் பர்சனுக்கு க கும் ஆணுக்கு, ஓகேங்களா, கி குன்ன பெண்ணுக்கு. அவ்வளவுதான், நீங்க வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். இது அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க நோட்ல. ஓகேங்களா, மறந்துடாம, ரொம்ப முக்கியம். அப்போ வந்துட்டு இப்போ வாங்க தேர்ட் பர்சன் நம்ம பார்க்கலாம். தேர்ட் பர்சன் 3வது. ஓகேங்களா, 3வது நபர் இங்க இல்ல, அவங்கள பத்தி நம்ம பேசுறோம். அவனுடைய புத்தகம், இதுலயே 4 இருக்குது. அவனுடைய புத்தகம், அவன் ஒருமையில, அவர்கள் ஆண்கள் 3 பேர், 3 பேத்துக்கு அதிகமான குழுக்கள் இருக்கும் போது பன்மை. அதே மாதிரி பெண்கள் வந்துட்டு ஒருமையில, பெண்கள் வந்துட்டு அதிகமா இருக்கிறாங்க பன்மையில, அப்போ வந்துட்டு வேறுபடும் 4 என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹூ சேர்த்தோன்னு சொன்னா கிதாபுன் கிதாபுஹு அப்படின்னா அவனுடைய புத்தகம். என்ன செய்யணும், ஹூ ஹச்யூ ஹா வம்மா, கிதாபுஹு, அவ்வளவுதான். அப்படின்னா அவனுடைய புத்தகம் அர்த்தம். அவர்களுடைய கார், செய்யாரத்துஹும் ஆண்கள் 3 பேர் கொண்ட குழுவா இருக்கிறாங்க, இல்ல அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஹும் சேர்க்கணும், ஹச்யூஎம், ஹாவும் மீமும். செய்யாரத்துஹும்னா அவர்களுடையது. இப்போ ஒரே ஒரு பெண் இருக்கிறாங்க அங்க, 3வது மனுஷி. அப்ப அந்த பெண்ணுடைய புத்தகம் அப்படிங்கிறதுக்கு என்ன சேர்க்கணும், கிதாபுஹா, ஹா அலிஃப் சேர்க்கணும், கிதாபுஹா அப்படின்னா அவளுடையது. ஓகே, பெண் குழு, பெண்ணை கொண்டு ஒரு குழுமினம் இருக்கிறாங்க, ஒரு 3 பெண்கள் இருக்காங்களா, 3க்கு அதிகமா இருக்கிறாங்க, அவர்களுடைய கார் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்றது, கிதாபு செய்யாரத்துஹுன்ன சேர்க்கணும். ஒரே ஒரு பெண்ணா இருந்தா ஹா, இல்ல 3 பேருக்கு அதிகமா இருந்தாங்கன்னா ஹுன்ன,
ஆனா இருக்கிறா அப்படி சொன்னா ஹூ, இல்ல ஆண் 3 பேருக்கு அதிகமான குழுவா இருக்கிறாங்கன்னா ஹும். அவ்வளவுதான், சிம்பிள். இன்னைக்கு எத்தனை படிச்சிருக்கிறோம்? ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன்ல 2, செகண்ட் பர்சன்ல 4, தேர்ட் பர்சன்ல 4, 4 4 8 2 10, மொத்தம் 10 நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம வாங்க கொஸ்டின்குள்ள போகலாம். உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, நோட் பண்ணி வைங்க கொஸ்டின்ஸை. நான் ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். மை பென், பெண்க்கு அரபில கலமுன்னு சொல்லுவாங்க. கலமுன்னா பெண், நம்மளுக்கு தெரியும். இது என்னுடைய பெண், ஃபர்ஸ்ட் பர்சன், ஒரே ஒரு சிங்குலர். என்னுடைய பெண்ங்கிறத நீங்க எப்படி சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு. செகண்ட் கொஸ்டின், ஹிஸ் கார், அங்க ஒரு ஆண் இருக்கிறா, அப்படி ஒரே ஒரு ஆண், சிங்குலர். அவருடைய கார், செய்யாரத்துன் அப்படின்னா கார், அவருடைய கார் எப்படி சொல்வீங்க? நோட் பண்ணுங்க. தேர்ட் வந்துட்டு யுவர் ஸ்கூல், உன்னுடைய ஒரு ஸ்கூல். ஒரு ஃபீமேலை பார்த்து, ஒரு பெண்ணை பார்த்து நான் சொல்றோம், உன்னுடைய ஸ்கூல். மதரசத்துன் அப்படின்னா ஸ்கூல், உன்னுடைய மதரசா அப்படிங்கிறது எப்படி சொல்லுவீங்க? ஹெர் ஹவுஸ், ஒரு பெண், மூணாவது மனுஷி, தேர்ட் பர்சன், அவளுடைய வீடு. வீடுக்கு பைத்துன். ஓகேங்களா? ஒரே ஒரு பெண், அவங்களுடைய வீடு, பைத்துன், அவளுடைய வீடு எப்படி சொல்லுவீங்க? அப்புறம் வந்துட்டு அவர் பேக், பேக். ஓகேங்களா? பேக் அரபில ஹக்கீபத்துன். அவர், இப்போ வந்துட்டு 2 பேருக்கு அதிகமான ஒரு குழுவா நம்ம இருக்கிறோம். இப்போ எங்களுடைய பேக் அப்படிங்கிறத நீங்க எப்படி அரபிக்ல நீங்க சொல்லுவீங்க? தேர் போன், ஒரு ஆணுடைய குடும்பம், ஒரு குழுமம் இருக்குது. ஒரு ஆண்கள் கொண்ட ஒரு குரூப் இருக்கிறாங்க. 3 இல்ல 3க்கு அதிகமான நபர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய தொலைபேசிக்கு அரபில வந்துட்டு ஹாத்திஃபோன் அப்படின்னு சொல்லுவோம். ஹாத்திஃபோன், டெலபோனுக்கு. ஓகேங்களா? அவர்களுடைய போன் அப்படிங்கிறத நீங்க எப்படி அரபிக்ல சொல்வீங்க? ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு யார் உங்களை கரெக்டா ஆன்சர் பண்றாங்கிறத பார்க்கலாம். கரெக்டா பெஸ்டா கமெண்ட் பண்றவங்களுக்கு வந்து நம்மளுடைய கமெண்ட் வந்து நம்ம பின் பண்றேன். அதே போல மற்ற எபிசோட்ல என்ன நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த மாதிரியான சேலஞ்சஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஸோ கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ் இன் த நெக்ஸ்ட் லெசன். உங்களுடைய சகோதரிகளுக்கும் இந்த லெசன் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ யார் வந்துட்டு இதில் அச்சீவ் பண்றாங்க, வின் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.